தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து அடுத்தடுத்து சிக்கல் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தேசிய மாநாட்டு கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். ஜம்மு காஷ்மீருடைய முக்கிய கட்சியாக பார்க்கப்படும் தேசிய மாநாட்டு கட்சி தற்பொழுது தனித்து போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்போது இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி தரும் வகையில் அந்த கட்சியினுடைய தலைவர் ஃபரூக் அப்துல்லாவுடைய இந்த அறிவிப்பானது அமைந்துள்ளது. முதலில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ், பஞ்சாபில் ஆம் ஆத்மி என இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி அந்த கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடப் போவதாக அறிவித்து வந்த நிலையில் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி என்பது தனித்தே போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பை அக்கட்சியினுடைய தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வருமான ஃபரூக் அப்துல்லா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் மக்களவை தேர்தலோடு ஜம்மு காஷ்மீருடைய மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதன் காரணமாக அந்த தேர்தலும் தனித்தே போட்டியிடும் எனவும் எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அப்படி இந்த அறிவிப்பு என்பது இந்தியா கூட்டணிக்கு அடுத்த கட்ட ஒரு சரிவாகவே பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேசிய மாநாட்டு கட்சியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.